சிக்கும் தமிழக டிரான்ஸ்பார்மர் ஊழல். கார்டல் சிண்டிகேட் ஃபார்மேஷன் என்ற வார்த்தை தமிழக மக்களுக்கு புதுசா இருக்கலாம். ஒரு பொருளையோ அல்லது சேவையோ ஒரு அரசு பெறணும் அப்படின்னா அதற்கு முறையா டெண்டர் விடுறதுதான் வழக்கம். மார்க்கெட்ல இருக்கும் அரசுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யறவங்களோ அல்லது சேவையை வழங்குறவங்களோ அந்த டெண்டருக்கு அந்த விலையை கோட் செய்வாங்க. பல நிறுவனங்கள் டெண்டர் கொட்டேஷன் கொடுத்திருந்தாலும் அதுல யாரு குறைஞ்ச மலிவான விலைக்கு கொடுக்கறாங்களோ அந்த பணி அவங்கள போய் சேரும். அங்கதான் நான் முன்ன சொன்ன கார்டல் சிக்னிபிகேஷன் ஃபார்மேஷன் வருது. டெண்டருக்கு போட்டி இருக்கிற எல்லாரும் தங்களுக்குள்ள பேசி ஒரு உடன்படிக்கைக்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைச்சு ஒரே மாதிரியான விலைய டெண்டர் அமௌண்டா தெரிவிச்சு இதனால போட்டி குறைஞ்சு அனைவருக்கும் சமமா வாய்ப்பு கிடைக்கிறபடி பார்த்து கொள்றது. இது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தை தான் தமிழக மின்சார வாரிய அமைச்சகம் செய்ததா எதிர்கட்சிகளும் சில தன்னார்வல தொண்டு நிறுவனங்களும் குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தாங்க. இதற்கு முழு காரணம் சமீபத்துல ஜாமீன்ல இருந்து வெளிவந்த மின்சாரத்துறை மினிஸ்டர் திரு செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறைக்கும் மின்சாரத்துறைக்கும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி. 2021 இருந்து 2023 ஆண்டு வரைக்கும் 28,300 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய 7 வெவ்வேறு டெண்டர்களை வெளியிட்டது தமிழக அரசு. சுமார் 1068 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர்ல 397 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னும் ஷாக் அடிக்கும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அறப்போர் இயக்கம். அதிமுகவும் பாமகவும் இந்த ஊழல் புகாரை எடுத்து பேச ஆரம்பிக்கிற நிலையில அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் கூடிக்கொண்டே போகுது. 2021 இருந்து 2023 வரை டான்ஜெட்கோ மூலமா கொள்முதல் செய்யப்பட்ட டிரான்ஸ்பார்மர்கள் சந்தை மதிப்பை விட கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதும் டெண்டர்ல பங்கேற்ற அனைத்து நிறுவனங்களும் ஒரே மாதிரியான விலையை கோர்றதுதான் இந்த பிரச்சனை வெடிக்கிற மூல காரணமே. இதுதான் நான் மேல சொன்ன கார்டல் சிண்டிகேட் உருவாகுதல். மார்ச் 2021 250 kVA திறன் கொண்ட 2000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்கு அறிவிப்பு வெளியானது. டெண்டர்ல பங்கேற்ற 41 நிறுவனங்கள்ல 31 நிறுவனங்கள் ஒரே விலைப்புள்ளிய வந்து சொன்னாங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்பார்மரை சப்ளை செய்வதற்கு 2,23,220 ரூபாய் அந்த நிறுவனங்கள் ஒன்று போல சொல்ல ஆரம்பிச்சாங்க. டெண்டரை முடிவு செய்யறதுக்குள்ள ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டுருச்சு. பிறகு திமுக ஆட்சி அமைச்சதும் மின்சாரத்துறை அமைச்சரா செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றாங்க. டெண்டர் விதிப்படி சொல்லி வச்ச மாதிரி ஒரே விலைய சொன்னாங்க அப்படின்னா அந்த டெண்டரையே கேன்சல் செய்யலாம். ஆனா ஆகஸ்ட் 7, 2021 அந்த டெண்டருக்கு அமைச்சரால ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு. டெண்டர்ல பங்கேற்ற 37 நிறுவனங்களுக்கு 44 கோடி மதிப்பிலான டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்யற பணிகள் பிரிச்சு தரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 500 kVA திறன் கொண்ட 800 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை நவம்பர் 2021 வெளியிட்டாங்க. அதில் பங்கேற்ற 26 நிறுவனங்களும் சொல்லி வச்ச மாதிரியே 13,72,930 ரூபாய் அப்படின்னு விலைய சொன்னாங்க. அந்த நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரு டிரான்ஸ்பார்மரோட விலை 12,49,800 ரூபாய் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. 16 நிறுவனங்களுக்கு அந்த டெண்டர் பணிகள் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. டெண்டர் பணிகள் ஒப்புதல் வழங்கப்பட்ட அதே நாள்ல 500 kVA திறன் கொண்ட ஒரு டிரான்ஸ்பார்மரோட வெளிசந்தை விலை 8,22 லட்சம் ரூபாயா இருந்துச்சு. மத்திய அரசின் இ மார்க்கெட்ல அதிகபட்சமா 8,91 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பார்மர் அப்போது கிடைச்சிச்சு. ஆனா ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மருக்கும் சுமார் 4 லட்சம் ரூபாய் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்திருக்கு திமுக அரசு. இதன் மூலமா அரசுக்கு மட்டும் 34,016 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அரசு நஷ்டமானா நமக்கு நஷ்டம், ஆனா அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ அது கொள்ள லாபம். அதே போல 250 kVA திறன் கொண்ட 2000 காப்பர் ஒன் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலுக்காக டெண்டர் நவம்பர் 2021 விடப்பட்டுச்சு. அந்த டிரான்ஸ்பார்மரோட சந்தை மதிப்பு ஒவ்வொன்றும் 4,86 லட்சம் ரூபாய் தான். ஆனா 7,29 லட்சம் ரூபாய் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா மட்டும் 48,54 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதே நவம்பர் மாதம் வெளியான மற்றொரு டெண்டர்லயும் அதே முறைகேடுதான். அதிலும் சந்தை மதிப்பை விட 1,15,904 ரூபாய் அதிக விலை கொடுத்து வாங்கியதால அரசுக்கு 115 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. மேலும் 7,000 எண்ணிக்கையிலான காப்பர் வூண்ட் டிரான்ஸ்பார்மர் அதிக விலை கொடுத்து வாங்கியதால 96 கோடி ரூபாய் நஷ்டம்.
அதுக்கு பிறகு வாங்கியதுல 78.34 கோடி நஷ்டம். அதுக்கப்புறம் 24.41 கோடி நஷ்டம். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு கடன் வாங்கி கட்டின எலக்ட்ரிசிட்டி பில்லாம் இப்படிதான் நஷ்டத்துல போயிருக்கு மக்களே. இப்படி 2021 இருந்து 2023 வரை மட்டும் சுமார் 397 கோடி ரூபாய் கூடுதல் விலை கொடுத்து 28,300 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தன்னார்வல தொண்டு அமைப்பு குற்றம் சாட்டியிருக்காங்க. நியாயமா பார்த்தா டெண்டர் போட்டிருக்கும் நிறுவனங்கள் எல்லாம் கூடி பேசி தங்களுக்கு லாபமாகவும் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்துற மாதிரியும் கூட்டு சதி செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரே விளைப்புள்ளிய கோரி இருப்பதை காரணமா காட்டி அந்த டெண்டரை செந்தில் பாலாஜி ரத்து செஞ்சிருக்க முடியும். உங்களுக்கு சிண்டிகேட் அமைச்சு கொண்டு ஒரே விளைப்புள்ளிய கோர்றீங்களா அப்படின்னு அவங்களால கேள்வி கேட்டிருக்க முடியும். ஆனா ஒரே விளைப்புள்ளி கோரிருப்பவங்களுக்கு ஒப்பந்தனைகளை பிரிச்சு தரப்பட்டிருக்கு. கூடுதல் விலை டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்து என பல்வேறு சந்தேகங்கள் இந்த விவகாரத்துல எழும்பியிருக்கு. டிரான்ஸ்பார்மர்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஒவ்வொன்றுக்கும் உற்பத்தி செலவு மற்றும் இதர செலவுன்னு டெண்டர் கோட் அனுப்பும் போது தங்களுக்கு ஒரு சிறு லாபத்தை வைக்கிறது தான் வழக்கம். ஆனா எப்படி எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புவது நியாயம் தானே? டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் எல்லாம் இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா இப்படி கூட்டு சதி பண்ணா என்ன வெளிப்படையாக நிர்வாகம் இருக்க முடியும்? தமிழர்கள் ஒவ்வொருவரும் அதிகமா இருப்பதா குற்றம் சாட்டுவது பெட்ரோல் டீசல் விலையும் மின்சார கட்டணமும் தான். ஆனா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒப்பந்தக்காரர்களுடன் கூட்டு சதி செஞ்சு அரசுக்கும் மக்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். நன்றி.